போற்றும் நல்லவர், நாளெல்லாம் நினைத்திடும் வல்லவர், அவர்தான் நம் தலைவர். கண்ணன் நிறத்தவன், கல்விக்கண் திறந்தவன், கர்வமே இல்லாதவன், கர்மமே கண்ணானவன், காலத்தை வென்றவன், காமத்தை குன்றவன், ஈடு இல்லா தலைவன், இல்லாதவர்க்கு இறைவன், என்னவன் தென்னவன் தூயவன், தனக்கு நிகர் இல்லாதவன், சான்றோர் குலத்து பிள்ளையவன், சமுத்திர நாயகன், சீரும் சிங்க தமிழன், சிவகாமியின் மைந்தன், காமராஜர் புகழ் வாழ்க, அவர் வழி நடக்கும் அனைவரும் வாழ்க, வளர்க, வெற்றி பெறுக. நன்றி. கவிஞர்களே அனைவருமே சொல்லக்கூடிய ஒரே கருத்து, பிறந்து வா தலைவா எம் பெருந்தலைவா வருவாய் என்று எதிர்பார்ப்போம். அவர் வரவிட்டாலும் அவர்தான் ஆட்சி தமிழகத்தில் நடக்கும். அந்த குழந்தைக்கு நமது எம்எல்ஏ பழனிநாடார் அவர்கள் அன்பு பரிசு வழங்குகிறார்கள். நன்றி. நமது மாவட்ட தலைவர்கள் அண்ணாச்சி எம் செல்வராஜ் அவர்களையும் செல்வராஜ் அவர்களையும், அமைப்பு செயலாளர் ராமோகனாஜ் அவர்களையும் வருக வருக என காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் ஒன்றிய செயலாளர் தாவேக்கா, நம்முடைய கூட்டணி கட்சியான தாவேக்கா ஒன்றிய செயலாளர் இளையராஜா அவர்களையும், தொண்டரணி தலைவர் நந்தபாலன் அவர்களையும், தாவேக்கா பொருளாளர் ஆகாஷ் ஜெயக்குமார் அவர்களையும், இளைஞரணி இணைச் செயலாளர் வைகுண்டராஜா அவர்களையும், வர்த்தகணி இணைச் செயலாளர் மோனிஷ் மதி அவர்களையும், தொண்டரணி பொருளாளர் சுடலை அவர்களையும் எங்களுடைய காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக, மேற்கு வட்டார் காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். எங்களுக்கு அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நமது காங்கிரஸ் கட்சியின் சமூக வலைதளத்தில் எந்த ஒரு தரப்பினரும் கவுண்டர் பண்ணாத அளவுக்கு பதிவுகளை போடக்கூடிய சிறப்பான தரவுகளின் அடிப்படையில் நம்முடைய கட்சியின் கொள்கைகளை நிலைநிறுத்தக்கூடிய அன்பு தம்பி ஜெய காளிதாஸ் அவர்கள் சிறப்பான ஒரு ஆற்றுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க தம்பி. என்ன பேசுறதுனே தெரியல. ஆமா, அண்ணன் சிங்கக்குட்டி, வெத்தநாடார்பட்டி விஜயராஜ், இந்த சின்ன குழந்தை எல்லாருமே நம்ம மேடை போட்டு பேச வேண்டியதை ஒரு 5 நிமிஷத்துல, ஒதுக்கப்பட்ட 5 நிமிஷம் கூட இல்லை, அந்த சின்ன பாப்பா 10 வரியில காமராஜரோட சாதனைகளை அள்ளி பாட்டா தெளிச்சிட்டு போயிட்டாங்க. நம்ம எல்லாம் காங்கிரஸ் கட்சியில ஏதோ ஒரு காங்கிரஸோட திட்டத்தினால ஏதோ ஒரு பலனை அடைஞ்சிருப்போம். பள்ளிக்கூடம் போயிருப்போம், இலவச பள்ளி, காமராஜர் கட்டின பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்போம், மதிய உணவு சாப்பிட்டுருப்போம். ஏதோ ஒரு திட்டத்தில் ஏதோ ஒரு பலனை அடையாத ஒரு தமிழன் இருக்க முடியுமா? காங்கிரஸோட திட்டம், ஒரு திட்டத்தின் பலனை அனுபவிக்காத ஒரு தமிழன் கூட கிடையாது. காங்கிரசின் திட்டங்களை பேசிக்கிட்டு இருந்தா இன்னும் 100 ஆண்டுகள் பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு திட்டங்கள். பெருந்தலைவர் காமராஜர் இன்றைக்கு 124வது பிறந்த நாள். 100 ஆண்டு கழித்தோம், இன்னும் அவரோட புகழ் பாடிக்கிட்டு இருக்கோம்னா காரணம் என்ன? அவர் கொண்டு வந்த திட்டங்கள். காங்கிரஸ் பல 100 திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டுமா, இந்தியா முழுக்க கொண்டு வந்திருக்கு. காங்கிரஸ்காரனோட ஒரு சில திட்டங்களை சொன்னா அதன் பலனை அனுபவிச்சங்க 100 கோடி 140 கோடி மக்களும் அனுபவிச்சுட்டு இருக்கிற திட்டங்கள் காங்கிரஸ் கொண்டு வந்ததுதான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, காங்கிரஸ்காரன் கட்டின அணைகளை ஒரே ஒரு நாள் மூடுனா போதும், யாருக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது நாட்டில். அவ்வளோ அணைகளை கட்டியிருக்கோம் நம்ம. அதை ஆரம்பிச்சு வச்சது யாரு? பெருந்தலைவர் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர் ஒரு திட்டம் கொண்டு வந்தா அந்த திட்டத்தை இந்தியா முழுமைக்கும் எடுத்துக்கொண்டு போய் செயல்படுத்துகிற அளவுக்கு நல்ல திட்டங்களாக இருந்தது. அவர் தமிழ்நாட்டில் அணையை கட்டினார், நேரு அதை பார்த்து இந்தியா முழுக்க அணைகளை கட்டினார். தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார், பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்களை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு. இன்னைக்கு அதே திட்டம் இந்தியா முழுக்க செயல்படுத்தப்படுது. இப்படி எண்ணிலடங்கா திட்டங்களை நாட்டுக்கு கொடுத்த கட்சி காங்கிரஸ் கட்சி. காமராஜர் அவர்கள் முதல்வராக
ஆவதற்கு முன்பாக ஒரு எளிய தொண்டனாக இருந்து படிப்படியாக உயர்ந்து முதல்ல விருதுநகரில் மக்கள் பதவியில் வந்து அதன் பிறகு படிப்படியாக உயர்ந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக போனார். அதாவது நான் இருந்த முதல்வர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு போறார். பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போற தலைவரை யாராவது பார்க்க முடியுமா? கேட்பாங்க எல்லாரும். ஆனால் இப்பவும் பார்க்கலாம். எங்கே பார்க்கலாம்னா காங்கிரஸ் கட்சியில் மட்டும்தான் பார்க்கலாம். 2004 காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. பிரதமர் பதவி தன்னை தேடி வந்தது. ஆனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி திரு மன்மோகன் சிங் அவர்களை பிரதமராக்கை அந்த பதவியை வேண்டாம் அப்படின்னு காமராஜர் வழியில் சொன்னவர் தான் அன்னை சோனியா காந்தி. அவர் வழியிலேயே இன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பதவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் தான் ராகுல் காந்தி. காமராஜர் போல தொண்டர்களை, தலைவர்களை, நேர்மையானவர்களை காங்கிரஸ் கட்சியால் மட்டும்தான் உருவாக்க முடியும். இதை மறுக்க முடியுமா? இன்னும் நிறைய பேசலாம். பேசுறதுக்கு நிறைய தலைவர்கள் இருக்காங்க. அதனால கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. உண்மையிலே தம்பி வந்து காளிதாசன் பேரில் ஃபேஸ்புக்கில் இருப்பார். அவருடைய தரவுகளை வந்து எதிர்கட்சி யாருமே கவுண்டர் பண்ண முடியாது. நம்ம அந்த விஷயங்கள் நான் அடிக்கடி அவனை பார்த்து பேசுவேன். தம்பியா நிறைய விஷயங்கள் பேசுவார். அகில இந்திய அளவில் நம்மளுடைய கட்சியினுடைய நம்ம காங்கிரஸ் ஆட்சியில் செய்த நல செயல்களை திட்டங்களை புறம் அவர் பட்டியலிட்டு சமீபத்தில் கூட திமுகவினர் முதுகில் குத்திய காங்கிரஸ் போட்ட பதிவுக்கு அவர் போட்ட மறுபதிவுக்கு யாருமே கவுண்டர் பண்ணலை. அதுதான் விஷயம். ஃபேஸ்புக்கில் அவர் அந்த அளவுக்கு சிறப்பாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருப்பவர் காளிதாஸ் அவர்கள். அடுத்து இந்த இன்ப வேதிகா பாப்பா சிறப்பாக பேசியிருக்கு. நம்முடைய ஆசிரியர் தானியல் அவர்கள் அன்பு பரிசாக கொடுத்துருக்காங்க. அது பள்ளிகுளம் அருணாசலம் அவர்கள் ஒரு 5 நிமிடத்துக்குள் பேசி முடிப்பார். அன்போடு அழைக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே திப்பனம்பட்டி என்ற ஊரினிலே பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தர வேண்டும் என்று எனக்கு பத்திரிக்கை வைத்தார்கள். நான் வந்திருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே நான் வந்திருக்கின்ற ஒரு காரணம், பெருந்தலைவன் காமராஜரை பற்றி நான் பேசாமல் இருக்க முடியாது. இந்த பெருந்தலைவன் காமராஜ் யார், எங்கு பிறந்தவர் என்றெல்லாம் எல்லாரும் சொல்வார்கள், எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு சின்ன வயசாக இருக்கும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்கும் பொழுது அவர் ஊரிலே ஒரு கோயில் திருவிழா நடந்திருக்கிறது. அந்த கோயில் திருவிழாவிலே ஒரு யானை அந்த திருவிழாவுக்கு வந்திருந்தது. மதம் பீறிட்டு எந்திரிச்சு ஊர் மக்களை எல்லாம் அசுரப்படுத்துகிறாரு. எல்லா மக்களும் பயந்து பயந்து ஓடுகின்றார்கள். ஒன்றும் செய்ய முடியவில்லை, யானையும் அடக்க முடியவில்லை. மக்களெல்லாம் பரிதவித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த பெருந்தலைவன் காமராஜ் சின்ன வயசினிலே இதை யானை அடக்குவதற்கு என்ன செய்யலாம் என்று நினைத்து பார்த்து யானை கட்டி இருக்கின்ற இந்த சங்கிலியை எடுத்துட்டு வந்து அந்த யானையின் முன்னாலே காலடியில் போடுகின்றார். துணிந்து வந்து அந்த யானை நம்மளை பாகன் தான் கட்டுகிறார் என்று அந்த சங்கிலியை கண்டவுடன் அது அமைதியாக நின்றது. அன்று அந்த பெருந்தலைவன் காமராஜ் அந்த யானையை கட்டுப்படுத்துவது போல இந்த நாட்டை கடைசி வரையிலையும் நேருவின் மூலமாகவும் இந்த காந்தியின் வழியிலையும் இப்படியெல்லாம் அந்த மாமனிதன் இந்த நாட்டை இந்த உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல தலைவனாக வாழ்ந்தான். இந்த மனிதன் சின்ன வயசினிலே பார்க்கும் பொழுது தன்னுடைய வீட்டிலே கஷ்டங்கள், அரசியலுடைய நோக்கங்கள், இந்த எண்ணங்களெல்லாம் அவர் போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த அந்த ஊரிலே சத்தியமூர்த்தி என்பவர் வந்து பேச வந்திருக்கின்றார். அவருடைய பேச்சை கேட்கின்றார். கட்சிக்கே மாறுகின்றார். பின்பு அவரிடம் சொல்லுகின்றார், எப்படியாவது மகாத்மா காந்தி அவர்களை எப்படியோ என்னுடைய விருதுநகர் ஊருக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அப்பொழுது சொல்லுகின்றார், அவரை அழைத்து வர வேண்டும் என்றால் அவருக்கு சின்ன பண செலவுகள்லாம் வரும். இதை நீங்கள் பணத்தை நீங்கள் சேர்த்து வைங்க, நான் அவரை கூட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இவர் எல்லாம் பஸ் ஸ்டாண்டு எல்லா இடத்துல ரயில்வே ஸ்டேஷனில் பூரா அலைஞ்சி பணத்தை சேர்த்து இதே பெருந்தலைவன் காமராஜரும் அவருடைய நண்பரும் சேர்ந்து ஒன்றே சத்தியமூர்த்தி கையில் கொடுத்து ஐயாவை கூட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அங்கே இருந்து இவர் வந்துட்டார் மகாத்மா காந்தி.
அந்த சிவகாசிலையும் விருதுநகர்லேயும் தீப்பெட்டி தொழிற்சாலையும் வெடி வியாபாரம் தான் பார்க்கவங்க. அந்த ஊரில் மழை பெஞ்சா சாமி மழை பெய்யாமல் போட்டு முடிஞ்சா தேங்காய் உடைப்பாங்களாம். ஆனால் இவர் காந்தி வந்த நேரத்தில் பார்த்த காந்தி அழைச்சிட்டு வந்துட்டாங்க. ஒரு பக்கத்தில் வந்த உடனே பெரிய மழை பெய்யுது. அவர் காந்தி பார்க்காரு, ஒரு தார்பாச்சு கட்டியிருக்காரு, ஒரு துண்டு கையில் கம்போடு வந்து நிற்காரு. எல்லாம் மழை பெய்யுதானா எங்கே போகிறது நிற்காரு. ஒன்றும் செய்யண்டா ஐயா வாங்கன்னு கொடையை பிடிச்சி கூட்டு வந்தாங்க. அந்த மைதானத்துக்கு கூட்டு வந்தாங்க. அங்கே பல லட்சக்கணக்கு மக்கள் எல்லாம் இந்த இடத்தில் காந்தியை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஆசையாக இருக்கிறார்கள். இவர் வருகின்றார், காந்தி வருகின்றார். மழையை விட்ட பாடில்லை, மக்களும் கலைந்து போவதாகவும் இல்லை. காந்தியை பார்த்தே தீர வேண்டும் என்ற வைராக்கியத்தில் அவர் இருந்தார். கடைசியில் சொல்லுகின்றார், வேறு என்ன செய்யலாம் சத்தியமூர்த்தி ஐயா, நீங்கள் காந்தியை பார்த்தா தான் மக்கள் போவாங்க, நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், மகாத்மா காந்தியை தோளில் தூக்கி வைங்க. அந்த பஸ் ஸ்டாண்டில் அந்த இடத்துல நான் ஏணிப்படியில் போய் மகாத்மா காந்தியை தோளில் தூக்கி வச்சு அப்படியே மேலே மச்சுக்கு போகிறாரு. அந்த 2வது மாடியில் போய் நிற்கும் போது மழை சோர்னு கொட்டுது. மகாத்மா காந்தி கையெடுத்து கும்பிட்டாலும் அப்படி நிற்காரு. காமராஜர் அவர் தோளில் தூக்கி அப்படியே வச்சுருக்காரு காந்தியை. பார்த்த உடனே பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஐயா பார்த்துட்டான்னு காந்தி அப்படி சொல்கிறாரு. அன்றைக்கு செமந்த அந்த பெருந்தலைவன் காமராஜ் அந்த காந்தியின் வழியிலே எளிமையாக நேர்மையாகவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கழித்தார். பின்பு கொஞ்ச நாளும் கழித்தது. படிப்படியாக ஒவ்வொரு பதவிகளும் வருகிறது. அவருடைய பதவி காலங்கள் வரும்பொழுது இவர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்கும் பொழுது தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டிலேயும் காங்கிரஸ் தலைவராக இருந்தவர்கள் தான். அவர் சொல்லுகின்றார், வேற ஒன்றுமில்லை காமராஜி, நான் தெற்கு லைனெல்லாம் போய் பார்த்தேன்ப்பா, பாவூர் சத்திரம் இந்த ஏரியாலாம் பார்க்குறேன். உன் சமுதாய மக்கள் இல்லை, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களெல்லாம் கல்வியும் இல்லை, தரமும் இல்லை, ஏழையாக இருக்கின்றார்கள், படிப்பறிவு இல்லை. பார்க்கும்போது நம்ம சுதந்திரம் வாங்கிவிட்டோம், இவ்வளவு வரும் ஆட்சி செஞ்சுருக்காங்க, ஒரு மாற்றம் இல்லை. மகனே நீ இந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வா என்று தந்தை பெரியாருடைய நச்சரிப்பு தாங்க முடியவில்லை. சொல்கிறார், அண்ணே நான் ரொம்ப படிக்கலை, ஆனால் நான் எப்படி இந்த பதவி வேண்டாம். எத்தனையோ படித்தவங்க இருக்காங்க நம்ம கட்சியில், ஒழுக்கமானவங்க இருக்காங்க, இவங்களை தான் நம்ம வச்சு ஆட்சி பண்ணணும்னு சொல்கிறாரு. வேண்டாம்னே. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் பேசுகிற கூட்டத்தில் பெரியார் சொல்கிறார், நான் பேசுகிற கூட்டத்தில் பல ஆயிரக்கணக்கில் கூப்பிடுதாங்க, நீ முதலமைச்சர் ஆயிரு, நீ கண்டிப்பாக சொல்கிறாரு. அவர் காமராஜர் சொல்கிறாரு, அண்ணே நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு என்கிட்ட இந்த சிபாரிசும் பண்ணக்கூடாதுனாரு. அவர் சிரிக்காரு, இல்லை எனக்கு என்ன உண்டு, சொத்தையும் இழந்தாச்சு, எல்லாத்தையும் இழந்தாச்சு, திராவிட கழகம்னு கொண்டு வந்தேன், காங்கிரஸ் கொள்கை பிடிக்கலன்னு வந்தேன், ஆனால் காந்தியின் கொள்கையில் தான் நான் வாழ்ந்தேன்ப்பா, நீ முதலமைச்சராக இருக்கணும்னு சொல்லி அவர் முதலமைச்சர் ஆக்கிறார், கட்டாயப்படுத்துகிறார். அதே இயக்கம், அதே பெருந்தலைவன் காமராஜ் அந்த தந்தை பெரியாரின் படத்தை இந்த ஐயா விஜய் அவர்கள் கொண்டு காட்டின உடனே பார்த்தா அந்த திராவிட கழகத்தில் இருக்கின்ற தந்தை பெரியாருடைய கொள்கையில் உள்ளவர்கள், என் பெருந்தலைவன் காமராஜருடைய தொண்டர்கள், இந்த இருக்கின்ற இத்தனை வயசுக்கார ஆட்களாக இருந்தாலும் சரிதான், இவங்கெல்லாம் 100 வயசை தாண்டி தான் இருப்பாங்க. நான் என்னுடைய ஆசை என்னன்னா, எனக்கும் 70 வயசு ஆயிட்டு, எங்கள் கலைஞர் குளத்து ஊரில் ஒரு டீ கடையில் போய் நின்று நான் பேசிக்கிட்டு நிற்பேன். எங்கள் சின்னம்மா ஒரு நாள் சொல்வார், அருணாசலம் என்ன அசந்த வரியண்ணா, நான் வேறு என்னப்பா 70 வயசு ஆகிட்டு, இவ்வளோ வாய்ப்பு இருக்குது, வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது, நான் சாவுக்குள்ளே ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு காங்கிரஸ்காரர் யாராவது ஒரு முதலமைச்சராக வந்துட மாட்டானா, எவனாவது கூட்டணி மந்திரி சபையில் ஒரு மந்திரியாக வந்துட மாட்டானா, நான் இதை பார்த்துட்டு தான் சாவுவேன் பாருனேன். அப்போ அவன் சொல்லுதான், இந்த திராவிட கட்சியில் உள்ளவன் 2 ஏடிஎம்கே காரன் திமுக கார பேரில் 2 பேரும் டீ குடிக்க வந்து சொல்லுதான், இப்படி கையை காட்டிக்கிட்டு சொல்லுவான், காங்கிரஸுக்காரன் மணியம் மயத்துக்களை வருவான் போல அப்படின்னா. ஏல நான் பார்த்துக்கிட்டே இல்லை, நான் சாவுக்குள்ளே எவனாவது என் கட்சிக்காரன் மந்திரியாக வரலன்னா பாரில் அது பார்த்துட்டு தான்லாம் சாவுவோம்னு. இப்போ எனக்கு 70 வயசு ஆகிப்போச்சு. ஆனால் பாருங்க, இந்த விஜய் ஒரு வார்த்தை சொன்னதுனால, தந்தை பெரியாரின் படத்தை காட்டியனால, காமராஜர் படத்தையும் காட்டின ஒரு காரணத்தினால மக்களெல்லாம் மாறினார்கள். பெரியார் இயக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் மாறினார்கள், காமராஜர் தொண்டர்களெல்லாம் மாறினார்கள். இன்றைக்கு இந்த ஆட்சி வந்தது, எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. சொல்ல திமுக காரன் எங்கள் முதுகில் குத்துறா, முதுகு எல்லாம் போட்டது பூரா உனக்கு ஒரே சொல்ல போட்டோம். எல்லாம் தென்காசியில் ஜெயிச்சிருக்கேன், யார் ஓட்ட வச்சுல ஜெயிச்சானே, இவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்கேன், எவன் ஓட்டுல, என் கட்சிக்காரன் ஓட்டு தானே.
நீ ஜெயிச்சல்ல, நாங்கள் என்ன தென்னை மரத்தை ஓட்டு போட்டோம், தென்னை மரத்தை சின்னதே தூக்கிட்டு வந்துட்டோம், உனத்தானே போட்டோம். ஆனால் அப்படிலாம் போட்டோம். அந்த விஜய் அவர்கள் இந்த கட்சிக்காரர் 2 தலைவருக்கு 2 தலைவர் பதவி கொடுத்துருக்குறாங்க. அதனால நான் சொல்கிறேன், இந்த காங்கிரஸின் பேரியக்கத்தை சேர்ந்தவர்கள், இந்த தொண்டர்கள் எல்லாம் இன்னும் பல வருஷ காலமாக வாழ்வார்கள். எல்லாத்துக்கும் நோயும் தீர்ந்து போச்சு, எல்லாம் சரியாக போச்சு. எனக்கு வயசு கூடுமே, எங்கள் அண்ணாச்சி ரொம்ப வருஷம் இருப்பார். என்னாச்சு அடுத்த இடம் நீ எம்எல்ஏ நிற்கணும், அண்ணாச்சி நீங்கள் அடுத்த இடம் மந்திரியாக வந்துடுவேன். அண்ணாச்சி கூட்டணி மந்திரி சபை தான், நீங்கள் மந்திரி தான் அண்ணாச்சி. சரிதான் அண்ணாச்சி, எனக்கு ஆசை அண்ணாச்சி. சொத்து பொருள் இருந்தாலும் நம்ம ஆளு வரணுமில்ல அண்ணாச்சி. யாராக இருந்தானே காமராஜர் தொண்டன் தானே, சுப்பிரமணிய அண்ணாச்சி சொன்னேன். அவர் மாவட்ட கவுன்சிலர் ஜெயிச்சு வந்தார். ஒரு நாள் சொன்னேன், அவர் கல்யாணம் வீட்டு போனேன், உங்கள் ஊருக்கு என்னமோ வேணுமான்னு அவர் கூட கேட்கல. நான் தான் சொன்னேன், இங்கே சுடுகாட்டுக்கெல்லாம் பாதை இல்லை அண்ணாச்சின்னு. நான் சொல்லி 3 நாள் கூட கிடைக்கல, போட்டாச்சு. வால் போஸ்ட் அடிக்கவும் போடல, கல்வெட்டு வைக்கல, ஒன்றும் வைக்கல. சொன்னதை செய்கின்றவன் காமராஜருடைய தொண்டன். அவன் எத்தனை வருஷம்னாலும் சரிதான், அவன் தொண்டனாக தான் இருப்பான். அவன் என்னைக்கும் அழிவே கிடையாது, அவன் கொள்கையில் மாற்றம் இருக்காது. இவன் என்ன செய்வான், ஒரு பேர் 10 பேருக்கு இந்த கோட்டை வாங்கி கொடுத்துட்டு 100 கோடியை 10 கோடியை கட்டி 100 ஆள் அலைவான். நம்ம கட்சிக்கு நான் வந்து பார்க்க ஆள் இருக்குமா இருக்காதான்னு பார்க்க, என் வயசுக்கார இளம் தொண்டர்கள் தானே இருக்க, வருத்தப்படாத வாலிப சங்கம் மாதிரி தான் நம்ம இருக்கோம். அதனால் நம்ம எல்லாரும் நம்ம பிள்ளைங்களையோ நம்முடைய வாரிசுதார்களையோ இந்த காங்கிரஸின் பேரியக்கத்திலே பெருந்தலைவன் காமராஜருடைய காந்தியின் பேரையோ என் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பேரையும் சொல்லி 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 இந்த உலகத்திலே வாழ வேண்டும். என்னோட அன்றைக்கி பார்த்த ஒரு செல்லில் பார்க்க, ஏன் காமராஜரையும் சிவாஜி கணேசனும் சிவாஜி கணேசன் தோல்ல காமராஜ் போட்டு பேசாரு. என்னென்ன அவர் என்ன பேசியிருப்பார், பெரிய அழகான்னு பார்த்துக்கலாம். அந்த சிவாஜி கணேசன் தோல்ல கை போட்டு சரிப்பான்னு சொல்கிறான். அந்த சிவாஜி கணேசனால் தான் காமராஜுங்கிற ஒரு கேரக்டர் எடுத்து காட்டினான். இல்லை இந்த எம்ஜிஆர் மாதிரிப்பட்ட பேரெல்லாம் இருந்தால் காமராஜர் இல்லாமலே அழிச்சான். ஆனால் என் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனால் காமராஜர் ஒசந்து இருந்தார். இன்றைக்கும் சிவாஜி கணேசன் வளர்ந்துருக்காரு, நம்மளும் வளர்ந்துருக்கோம். அந்த கொள்கை வளர வேண்டும். எல்லா மக்களும் நான் பார்த்தேன், என்னோட கூட்டம் வருமா வராதான்னு பார்த்தேன். கல்வியத்தில் தான் ஒத்தையெல்லாம் வந்திருக்கேன். ஆனால் என் வாழ்க்கையில் நான் பார்த்துட்டேன், உங்களை எல்லாம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கணும், பிள்ளைகளையும் வளர்த்து நல்ல ஐக்கியமாக வளர்த்தணும்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், வட்டார காங்கிரஸ் பிரதிநிதி, அருமைக்கும் பெருமைக்கும் உரிய பெரியவர் பி. சண்முகம் அவர்களே, முன்னிலை வைக்கின்ற அருமை சகோதரர்கள் MS நவநீதன் அவர்களே, ரஞ்சித பால்ராஜ் அவர்களே, குமரேசன் அவர்களே, தவசிமுத்து தங்கராஜ் அவர்களே, வைத்தியலிங்கம் அவர்களே, ஜோசப் ரவீந்திரன் அவர்களே, வரவேற்புரை வழங்கிய எனது பாசத்திற்குரிய சகோதரர், இனிய நண்பர், மாவட்ட கவுன்சிலர், தென்காசி மாவட்ட காங்கிரஸின் துணைத் தலைவர் அருமை சகோதரர் SR சுப்பிரமணியம் அவர்களே, தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கின்ற கீழப்பாவூர் மேற்கு வட்டார காங்கிரஸின் தலைவர் எனது அருமை சகோதரர் குமார் பாண்டியன் அவர்களே, எனக்கு பின்னர் உரையாற்ற இருக்கின்ற இலக்கிய தென்றல் மாநில கலைப்பிரிவினுடைய துணைத் தலைவர் எனது அருமை அண்ணன், நீண்ட அனுபவத்திற்கு சொந்தக்காரரான அண்ணன் RSK துரை அவர்களே, வருகை தர இருக்கிற முன்னாள் மாவட்ட காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் அருமை அண்ணன் கொடிக்குறிச்சி முத்தையா அவர்களே, ஒரு நீண்ட வரலாறை கடந்து வந்து நம்மிடத்திலே இன்று அமர்ந்திருக்கின்ற மேனாள் மாவட்ட காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் எனது அருமை அண்ணன் பழனி நாடார் அவர்களே, செங்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்தின் முன்னாள் தலைவர் எனது அருமை சகோதரர் சட்டநாதன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி ஒரு 35 வருட நட்பு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் எனது அருமை சகோதரர் TK பாண்டியன் அவர்களே, நிறைய பேரை பெயர் தெரிந்திருந்தாலும் எல்லோரையும் பெயரை சொன்னதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், மாவட்ட இளைஞர் காங்கிரஸின் தலைவர் அருமை தம்பி பால்சாமி அவர்களே, நம்முடைய இயக்கம் ஒரு மிகப்பெரிய இயக்கம். காமராஜரோட பெருந்தலைவர் காமராஜர்னு சொன்னால் பெருந்தலைவர் காமராஜர் தான். அந்த பெருந்தலைவருங்க வார்த்தையை வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது என்பதற்காகவே முன்னால் யூனியன் சேர்மன் நம்ம அண்ணன்
துப்பரம்பட்டி பத்மநாபன் அவர்கள் என்னுடைய தந்தை செண்பகம் கரையாளர் அவர்களோடு அரசியல் நடத்திய ஒரு மிகப்பெரிய பெருமைக்கு சொந்தக்காரர். அவங்கள மறக்கவே முடியாது. ஒரு சாதாரண டெய்லராக இருந்த ஒருத்தரை யூனியன் சேர்மன் ஆக்கி பஞ்சாயத்து தலைவராக்கி அழகு பார்த்தது இந்த காங்கிரஸ் பேரியக்கம் என்பதை என்றென்றும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பொறுத்தவரையில் நம்மெல்லாம் நிறைய செய்ய கடமைப்பட்டிருக்கோம். ஒரு குறுகிய வளையத்திற்கு உள்ளாக பெருந்தலைவர் காமராஜரை கொண்டு வர வேண்டும் என்பதிலே ஒரு கூட்டத்தினர் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்து வருகிறார்கள் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். காங்கிரசின் அடையாளம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். எப்படி அம்பேத்கர் அவர்களை ஒரு இனத்தின் தலைவராக காட்ட வேண்டும் என்று முயற்சிக்கிறார்களோ, அதே போல நம்முடைய காமராஜர் அவர்களையும் பெருந்தலைவர் அவர்களை ஒரு வளையத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சிறிய புத்திக்கு சொந்தக்காரர்கள் முயன்று வருகிறார்கள். அதற்கு நாம் யாரும் இழந்து கொடுத்து விடக்கூடாது. காமராஜர் காங்கிரசின் அடையாளம், தமிழகத்தின் அடையாளம், ஒழுக்கத்தின் அடையாளம், நேர்மையின் அடையாளம். இதுதான் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர் யார்? இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்லுதாங்க. இது மிகப்பெரிய பெருமை. இது அவங்களுக்கு அவமானமாக இருக்கலாம், ஆனால் இதுதான் நம்முடைய பெருமை. இன்னைக்கு விஜய் சொல்கிறாரு காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்லி. திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகிறது. எல்லா கட்சியில் உள்ளவங்களும் காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்முடைய பெருமை. அதுதான் பெருந்தலைவருக்குரிய பெருமை, தமிழகத்தின் பெருமை. ஆக ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. பெருந்தலைவர் காமராஜர் ஒரு இனத்திற்கு சொந்தக்காரர் அல்ல. வாஞ்சிநாதனை ஒரு சிறிய தலைவனாக, ஒரு சமூகத்தின் தலைவனாக காட்ட சித்தரிக்கின்ற அறிவுஜீவிகளைப் போல நாம் ஒரு வளையத்திற்குள் நிற்கக்கூடாது. பெருந்தலைவர் காமராஜர் இந்த நாட்டின் அடையாளம், தமிழகத்தின் அடையாளம், இந்திய ஒழுக்கமான அரசியலின் அடையாளம். இதுதான் அவருடைய அடையாளம். அதை நாம் பேணி காக்க வேண்டும். அந்த கருத்திலே யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்கக்கூடாது என்ற தாழ்மையான வேண்டுகோளை வைக்கின்றேன். அருமை சகோதரர்களே, உங்களது ஆசியோடு கடந்த 3 ஆண்டுகளாக சென்னையில் இருந்து தமிழக காங்கிரஸ் பேரியக்கத்தின் அமைப்பு செயலாளராக பணியாற்றுகின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பில் எனக்கு என்ன பெருமைன்னா, விதவிதமான அரசியல்வாதிகள், பாண்டியன் சொன்னது மாதிரி உழைச்சி ஓடா போய் எந்த பதவிக்கும் வராதவங்க, ஒன்றுமே உழைக்காம மிகப்பெரிய பதவிக்கு வந்தவங்க, இப்படி பலரையும் காணுகின்ற அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது. தென்காசி தொகுதி நமக்கு வராமல் போனதுக்கு எனக்கு ஒரு குற்ற உணர்வு உண்டு. அதற்கு நானும் ஒரு காரணமோ என்ற உறுத்தல் எனக்கு ரொம்ப உண்டு. கடையநல்லூரை வாங்கிடலாம் அப்படிங்கிறத தென்காசியை விட்டாங்க. ஆக தென்காசியும் போச்சு, கடையநல்லூரும் போச்சு. இதற்கெல்லாம் காரணம் பாண்டியன் சொன்னார் இல்லையா, ஒரு கட்சி, அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் தான் காரணம். நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தோம். ஏன் தனியாக நிற்கும் போது அவர் சட்டநாதன் சேர்மன் ஆகலையா, துப்பரம்பட்டி பத்மநாபன் சேர்மன் ஆகலையா? நமக்கெல்லாம் அது வாய்ப்பே கொடுக்கல. தனது காலுக்குள் வைத்து நம்மை கொடூரமாக மிதித்து கொலை செய்ததற்கு சமமாக அமுக்கி வைத்திருந்தார்கள் என்பதுதான் உண்மை. இன்னைக்கு நம்ம மீண்டு வந்திருக்கோம். அவர் சொன்னபோல 5 எம்எல்ஏக்கள் நமக்கு. இந்த 5 எம்எல்ஏக்களும் அவங்களை எதிர்த்து தேர்தலில் நின்றவங்க, பஞ்ச பாண்டவர்கள். அதெல்லாம் மறந்து அமைச்சரவையிலே நாம் இணைந்தோம் என்ற ஒரே காரணத்திற்காக 5ல் 2 பேருக்கு மந்திரி கொடுத்திருக்காங்க. இதற்கு காங்கிரஸ் பேரியக்கம், அந்த இயக்கத்திற்கு, தாவேகாவிற்கு என்றும் கடமைப்பட்டிருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கடமை. நம்ம கடமையாக அதை எடுத்துக்கணும். காரணம் என்னென்னா, நம்முடைய செல்வாக்கில் வரல, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய 40 எம்எல்ஏக்கள் இருந்தால் தான் அந்த ஆட்சி இருக்கும் அப்படிங்கிற நிலைமையில் நம்ம ஆட்சிக்கு வரல. நாம் இணைந்திருக்கின்றோம். காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமிக்க கட்சி. அந்த கட்சி நம்மோட இணைந்ததற்கு பெருமை செலுத்தும் விதமாக 5 பேருக்கு 2 பேருக்கு மந்திரி கொடுத்துருக்காங்க. இதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். அருமை தோழர்களே, மிக நெருங்கிய காலத்தில் பஞ்சாயத்து தேர்தல் வருது. பாண்டியன் என்னை இயக்கம் கைவிட்டுருன்னு சொன்னார். அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். கடுமையான உழைப்பாளி அவர். இன்னைக்கு அவர் ஒரு பஞ்சாயத்து தலைவராக மட்டும் இல்லை, தமிழக பஞ்சாயத்து கூட்டமைப்போட துணைத் தலைவராக இருக்கார். இன்னைக்கு தமிழ்நாடு கூட்டமைப்பு பஞ்சாயத்தில் அவர் ஒரு முக்கியமான நபர். அதனால் இந்த இயக்கம் உங்களை இதுவரைக்கும் கைவிடலை, இனிமேலும் விடாது. இந்த இயக்கத்துக்கு என்ன பெருமைன்னா, ஒரே ஒரு சின்ன, நான் சென்னைக்கு வர்றவங்க நிறைய பேர் சொல்லுவேன் என்னென்னா, நான் 25 ஆண்டுகள் ஊடாக உழைத்திருக்கிறேன், எனக்கு எந்த பதவியும் வரல அப்படிம்பாங்க. நான் 40 வருஷமாக இருந்திருக்கேன், எனக்கு இந்த கட்சி எந்த பொறுப்பும் தரல, இதை செஞ்சோம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் உதாரணம் நான் மட்டும்தான். காரணம் என்னென்னா, 89ல் நான் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர், 1989ல். 91ல் மாநில இளைஞர் காங்கிரஸுடைய பொதுச் செயலாளர்.
அதெல்லாம் உங்களுடைய பிளெஸிங்ஸோட இல்லை, அதான் சொல்ல வரேன். 1991க்கு பிறகு 2024 வரை இந்த கட்சியோட கடைசி பதவி வந்து பிசிசி மெம்பர், பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி மெம்பர். ஒரு வட்டாரத்திற்கு ஒரு பதவி. அந்த பதவியில் கூட என்னை யாரும் வரவிடவில்லை. நான் வரலாங்கலாம், இல்லை என்னை வரவிடலைன்னு சொல்லலாம், ரெண்டுமே உண்மைதான். ஆனால் 35 ஆண்டுகள் இருட்டிலே இருந்த என்னை தூக்கி கொண்டு போய் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனி நாடார் அவர்கள் சொன்னதைப் போல மொத்த தமிழ்நாடு காங்கிரஸையும் இயக்குகிற இடத்திலே என்னை அமர வைத்தது இந்த காங்கிரஸ் பேர் இயக்கம். எனக்கு இப்போ கிடைக்கட்டால் நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, என் மகனையோ என் பேரனையோ இந்த கட்சி வந்து எம்எல்ஏ ஆக்கும். என்னை கொண்டு போய் அங்கே வச்சதுக்கு காரணம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மேனாள் தலைவர் எல் சட்டநாத கரையாளரின் பேரன் என்று தான் கொண்டு வச்சாங்க. அப்போ ஒரு தலைமுறை 2 தலைமுறை யாருக்கும் பதவி கொடுக்காம என்னை கூட்டிக் கொண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை மொத்தமாக ஆளுகிற பொறுப்பிலே வைத்தார்கள். அது மாதிரி இந்த இயக்கத்தில் ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க, உழைப்பவர்களுக்கு ஒரு நாளும் இந்த இயக்கம் துரோகம் செய்யாது. உங்கள் ஆக்கலைன்னா உங்கள் பிள்ளைய வந்து சட்டமன்ற உறுப்பினராக்கும், பாராளுமன்ற உறுப்பினராக்கும். ஆனால் உழைக்காதவர்கள் திடீர்னு ஏதோ ஒரு இதில் பணபலத்திலேயோ ஆதிக்க பலத்திலேயோ சமூக பலத்திலேயோ வந்திருந்தாலும் அவர்கள் யாரும் நிலைக்க மாட்டார்கள். 3 வருஷம் தான் அவங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க பேரே தெரியாது. ஆனால் நாமெல்லாம் அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து அவர் ராஜகோபாலந்தர் எந்திரிச்சு போயிட்டார். இப்படிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாரும் வந்து 30 வருஷ சீனியாரிட்டிக்கு சொந்தக்காரங்க, யாருமே சாதாரண நபர்கள் இல்லை. நம்முடைய மாவட்ட காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவரை பற்றி நான் எல்லாரையும் சொல்லும்போது சட்டநாயகன் அங்கேருந்து கை காட்டினார். மாவட்ட தலைவரோட பேரை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னாரு. நான் விடலை, தனியாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. 40 வருஷம் ஒரு காரில் கொடியை கட்டிக்கிட்டு ஒரு மனுஷன் அலைஞ்சிருப்பாருன்னா நம்முடைய மாவட்ட காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் தான். இன்றைக்கி அவர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இல்லையா? இந்த மாவட்டத்தை ஆளுகிற பொறுப்பை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அவங்களுக்கு நேரம் கொடுத்துருக்கு. சங்கரங்கோயிலில் வந்து ஒரு 50 கோடி ரூபாய்க்கான சொத்து யார் யார் கையிலேயே இருந்தது. அதை வந்து அவர் வந்து போராடி 15 நாளில் எடுத்துட்டார். அந்த பெருமை அவருக்கு உண்டு. வரலாறிலே யாரெல்லாம் இடம்பெறுகிறார்கள் என்றால், யாரெல்லாம் இந்த இயக்கத்திற்காக போராடி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டு இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் இந்த இயக்கத்திற்காக தலைமுறையாக உழைத்திருக்கின்றார்களோ அவர்கள் பெயர் வந்து இந்த வரலாற்றிலே என்றும் இடம்பெறும். அதுபோல ஆலங்குளம் செல்வராஜ் நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்களுக்கு வரலாற்றிலே இடம் உண்டு என்பதை சொல்வதற்காகத்தான் நான் தனியாக குறிப்பிடுகின்றேன். உங்களை நான் மிகவும் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். அருமை தோழர்களே, பேசிக்கிட்டு இருந்த ட்ராக் மாதிரி நான் வெளியில் போயிட்டேன். இந்த இயக்கம் நம்மை கைவிடாது, நீங்கள் சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காக மட்டும்தான் நான் இதிலிருந்து மாறி அங்கே போனேன். 4 மாதங்களிலே பஞ்சாயத்து தேர்தல் வருது. இந்த முறை வருகிற பஞ்சாயத்து தேர்தல் இதுவரை நடந்த பஞ்சாயத்து தேர்தலை போல இருக்காது. யாரெல்லாம் உழைத்தீர்களோ எல்லாரும் பஞ்சாயத்து தேர்தலில் நிற்பீங்க, யூனியன் சேர்மன் ஆவீங்க. மாவட்ட பஞ்சாயத்து தேர்தலில் நிற்போம், மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் ஆவோம். இது நடந்தே தீரும். பாண்டியன் சொல்லும்போது சொன்னார் 20% கேட்குறோம்னு சொல்லி. அது இல்லை, 33% காங்கிரஸுக்கு வந்தே தீரும். தவைக்க அரசு நமக்கு தந்தே தீரும். நாம் வென்றே தீர்வோம் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் உழைச்சவங்கள்லாம் வந்து இப்போ வந்து நான் மாவட்ட தலைவராக தான் நான் சொன்னேன், அடுத்த அசைன்மெண்ட்டாக நீங்கள் அதை எடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, பஞ்சாயத்து தேர்தலில் யாரெல்லாம் போட்டி போட விரும்புகிறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கிராமமாக நம்ம தலைவர் வருவாங்க. யாரெல்லாம் போட்டியிட விரும்புகிறீங்க, யூனியனில் யாரெல்லாம் போட்டியிட விரும்புகிறீங்க, மாவட்ட கவுன்சிலில் யாரெல்லாம் நிற்க போகிறோங்க பட்டியலை வந்து நம்ம எப்போவுமே தயாராகணும். சாதாரணமாக இதற்கு முன்னர் இருந்த கூட்டணி தலைவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளை ரொம்ப ஏளனப்படுத்தியிருக்காங்க. உங்கள்கிட்ட ஆள் இருக்கான்னு கேட்பாங்க. குப்பனம்பட்டி பஞ்சாயத்தில் நான் நிற்க போகிறோம்னா உங்களுக்கு ஓட்டு போட ஆள் இருக்காங்களா, உங்களுக்கு கேண்டிடேட் இருக்காங்களான்லாம் கேட்பாங்க. அதுதான் நம்ம கட்சிக்கு வலிமை. இத்தனையும் தாண்டி இன்றைக்கி நம்ம எந்திரிச்சு நிற்கிறோம் இல்லையா, இதுதான் நம்முடைய உழைப்பு. நம்ம ஆர்எஸ்கே துரையண்ணா இருக்காங்க, ஒரு நாள் அவங்க அந்த மேடைக்கு வரல. 40-50 ஆண்டு பாரம்பரியம் அவருக்கு. 50 ஆண்டுகளில் அவர் பேசினார்னா அவர் வந்து மகுடி ஊதுற மாதிரி, பாம்பு படையெடுத்து நிற்கிறது மாதிரி நம்மளாம் நிற்போம். இடைப்பட்ட காலங்களில் கட்சி அவரை புறக்கணித்தது, அவமானப்படுத்தியது. ஆனால் என்ன நடந்தது? அதுக்கு பிறகு வந்து அவர் தான் இன்னைக்கு மாநில துணைத் தலைவராக இருக்காரு கலை இலக்கிய பிரிவிற்கு. அடுத்து வரக்கூடிய மாநில தலைவர்கள் பட்டியலில் அவங்க பேர், பழனி நாடார் பேர்லாம் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. அதனால் தைரியமாக நீங்கள்லாம் உழைக்கணும். காமராஜர் பிறந்த நாளில் உங்களோடு கலந்து இன்றைக்கி வந்து அதிக நேரம் எடுக்கக்கூடாதுன்னு இருக்கும். காரணம் என்னென்னா, 10 நிமிஷத்துக்கு மேலே நான் எடுத்தேன்னா மிகப்பெரிய பேச்சாளர் அண்ணன் ஆர்எஸ்கே துரை எனக்கு முன்னால் சட்டமன்ற உறுப்பினர் பேச சொன்னாங்க. நாங்கள்லாம் ப்ரோட்டோக்கால் அப்படிலாம் விட்டுற மாட்டோம். நீங்கள் சீனியர் தான், எங்களுக்கு பெரியவர், நீங்கள் பெரியவர் தான்.
வருகிற தேர்தலில் வந்து நிறைய சீட்டு கிடைக்கும். தென்காசியில் நீங்கள் எம்எல்ஏவே, கடையநல்லூரில் ஆலங்குளம் செல்வராஜ் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். வரிசையாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இருப்பார்கள். அதற்காக நாம் அனைவரும் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, ஒரே மேடையிலே இதே போல இருந்து இந்த இயக்கத்தை வளர்க்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை வைத்து முடிக்கின்றேன். 2 பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று வந்து என்னுடைய அருமை நண்பர் எஸ்ஆர் சுப்பிரமணியன், ஒரு கடுமையான உழைப்பாளி, மிகப்பெரிய எதிர்காலத்துக்கு சொந்தக்காரர், மாவட்ட பஞ்சாயத்தினுடைய உறுப்பினராக இருக்கார். இப்போ மிகப்பெரிய எதிர்காலம் உண்டு. அவரோடு இணைந்து நடத்துகின்ற எனது அருமை சகோதரர் வட்டார காங்கிரஸ் பெரிய இயக்கத்தினுடைய தலைவர் குமார் பாண்டியன் அவர்கள், ஒரு அற்புதமான ஏற்பாடு, ஒரு தைரியமான முடிவு. இன்னைக்கு வந்து பொதுக்கூட்டம் என்றாலே இயக்கம் பயந்து நிற்கின்ற நேரம். மாவட்ட தலைவரையும் எங்களையும் அழைத்து இந்த கிராமத்திலே ஒரு அற்புதமான கூட்டம். இருக்கவங்க எல்லாரும் 1 மணி வரை இருந்தாலும் துண்டு போட்டு நாங்கள்லாம் காங்கிரஸ்காரங்க, எத்தனை மணி வரை வேணாலும் அசையாமல் இருக்கணும்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் பெரிய இயக்கத்தின் தலைவர்களை முன்னிறுத்தி நீங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் இருவருக்கும் அன்பான வணக்கத்தை கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். எஸ்சி பிரிவினுடைய தலைவர் ஆயிரப்பேரி லட்சுமணன் அவர்களையும், டிசிடியு தொழிற்சங்க அமைப்பினுடைய தமிழகத்தினுடைய பொதுச் செயலாளர் செங்கை கண்ணன் அவர்களையும் வருகின்ற வரவேற்பதிலே பெருமை கொள்கின்றேன். என்னடா பேசி முடித்தவன் திடீர்னு மைக்க பிடிச்சிட்டான் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். எனக்கு ரொம்ப தமிழ்நாடு காங்கிரஸில் பிடித்தமான ஒரு பொறுப்பு அப்படின்னா தொகுப்பாளர், தொகுப்புரையாற்றுவது. காரணம் என்னென்னா, ஒரு மனிதனுடைய பெருமையை கூறுகிற கூட்டத்திலே பெருமையை கூறுகிற அற்புதமான வாய்ப்பு தொகுப்பாளருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதனால தான் குமார் பாண்டியன்லேருந்து ஒரே ஒருத்தரை பற்றி மட்டும் தொகுப்புரை சொல்வதற்காக உங்களுடைய உரிமையை நான் எடுத்துக்கொண்டேன். அதை நீங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் பேசும்போது வந்து என்னை வந்து பெரியவர் பழனி நாடார் பேசின பிறகு பேசுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு இன்னும் அந்த தகுதி வரவில்லை. அவர் எங்களுடைய மூத்த சகோதரர். இன்றைக்கி அவர் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் இருக்கலாம், நான் அமைப்பு செயலாளராக இருக்கலாம். ஆனால் என்றுமே எங்களது மரியாதைக்குரிய நபர். நான் பேசின பிறகு தான் அவர் பேசணும் அப்படின்னு சொல்லி பெரியவரை பேச சொன்னேன். நான் தான் பெரிய மனுஷன், ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டோன்னு பார்த்தா நம்முடைய மாவட்ட தலைவர் வந்து அடுத்தபடியாக கொடிக்குறிச்சி முத்தையா அவர்கள், மேனாள் மாவட்ட தலைவர் அவர்கள் பேசுவாங்கன்னு சொல்ல போகும்போது, இல்லை அவர் ரொம்ப பெரிய சீனியர், இயக்கம் பெரிது, அந்த இயக்கத்தில் வந்து அவங்க முக்கியமான ஆள், அவங்க பேசின பிறகு தான் நான் பேசுவோம்னு சொல்லி தன்னுடைய புரோட்டோகால் எல்லாத்தையும் மாற்றி நம்முடைய மாவட்ட காங்கிரஸ் பெரிய இயக்கத்தோட தலைவர் அருமை சகோதரர் செல்வராஜ் அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே உரையாற்ற வருகிறார் என்பதை பெருமையோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன்.